அண்ணா IAS அகாடமி, சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா IAS அகாடமி. நம்ம இந்த சீரீஸில் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த டாப்பிக்கில் இருந்து தமிழ்நாட்டில் கல்வி முறை என்ற டாப்பிக்கை நம்ம முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டாபிக் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக். சிலபஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதாரத்தின் மூலாதாரங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இது நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சேர்த்தாலுமே சிலபஸில் இருந்தாலும் இல்லைனாலும் இது காலங்காலமாக இந்த ஏரியாவிலேருந்து நம்ம கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு அரசியல் தன்மை நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ, அங்கே சமூக தன்மை நல்லா இருக்கனாலோ கண்டிப்பாக அந்த நாட்டில் என்ன இருக்கணும், சமூக நீதி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சமூக நீதியோட பாடத்தோட முக்கியத்துவம். ஸோ அதனால் நம்ம சமூக நீதி பாடத்தை நம்ம இப்போது கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். சமூக நீதினா என்னென்னு பார்க்க போகிறோம், சமூக நல்லிணக்கம் அப்படின்னாலும் பார்க்க போகிறோம். சமூக நல்லிணக்கம் கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் சமூக நீதி தான் இன்டெப்த்தாக ஓரளவுக்கு என்ன பண்ண போகிறோம், ஃபுல்லாக படிக்க போகிறோம் இந்த டாபிக். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் புத்தகமாக படிக்கிறதா இருந்தால் 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸில் 13வது லெசன் இருக்கு இல்லைங்களா, சமூக நீதினு அந்த பாடத்தை பார்க்கலாம். அதை தாண்டி நம்ம கூடுதல் இன்ஃபர்மேஷனாக நம்ம இந்த பாடத்துக்குள்ளே சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, சமூக நீதி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஓகேவா? அப்படின்னும் போது 1840ஆம் ஆண்டு தப்பார் அலி என்று சொல்லக்கூடிய லூகி தப்பார் அலி அவர்தான் சமூக நீதி என்ற வார்த்தையை உருவாக்கினார். லூகி தப்பார் அலி அவர்தான் சமூக நீதி என்ற வார்த்தையை உருவாக்கியவர். ஓகேவா? எந்த ஆண்டு? 1840. யார் இவர்? இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஒரு பாதிரியார். இவர் தான் அந்த சமூக நீதி வார்த்தையை காயின் பண்றார். ஓகேங்களா? சரி, அது என்ன சமூக நீதி அப்படின்னும் போது, ஒரு நாட்டில் பல சமூகங்கள் இருக்கும். அது போல இருந்துச்சுன்னா அந்த நாடு பன்மைத்துவ நாடு அப்படின்னு பேர். ஓகேங்களா? ஒரே மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பல சமூகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் நிலவ வாய்ப்பு இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு வளர்ந்த நாடோ பின்தங்கிய நாடோ வளர்ந்து கொண்டிருக்கிற எந்த ஒரு நாடாக இருந்தாலும் என்ன இருக்கும், பல சமூகங்கள் இருக்கும்போது அந்த மக்களிடையே ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ சமூக நீதி என்ற வார்த்தை ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீதி எடுத்துக்குமே. எங்க அநீதி இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன தேவைப்படும், நீதி தேவைப்படும். எங்க அநீதி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாகுபாடு, பல சமூகங்கள் இருக்கும், அந்த சமூகங்களுக்கு இடையே பாகுபாடு இருக்கும். அந்த பாகுபாட்டை போக்குவதற்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேர் தான் நீதி. பல சமூகங்களுக்காக வழங்குறதால அதுக்கு பேர் என்னது, சமூக நீதி அப்படின்னு பேர். புரியுதுங்களா? சமூக நீதினா என்னன்னா, பல சமூகங்கள் இருக்கும், அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஏதோ ஒரு வகையில பாகுபாடு இருக்கும். அந்த பாகுபாட்டை களைவதற்காக அரசு எடுக்கக்கூடிய முயற்சி தான், அரசு வழங்கக்கூடிய நீதி தான் சமூக நீதி அப்படின்னு பேரு. இந்த சமூக நீதி எங்கிருந்து வந்தது? நீதியிலிருந்து வந்தது சொன்னோம். இந்த நீதி ரஷ்ய புரட்சி நடக்கும் போது அங்க உருவாகிற ஒரு கான்செப்ட் தான் நீதி. அந்த இடத்துல 3 வகையான நீதியை உருவாகுது சொல்றாங்க. அங்க முழக்கம் எழும்புது. ரஷ்ய புரட்சியில அந்த லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி என்ன நினைக்கிறாங்க, நம்ம புரட்சியின் மூலயமா நம்ம அடுத்த ஒரு ஆட்சி நிறுவோம். இந்த ஆட்சியின் போது நம்ம மக்களுக்கு என்ன வழங்கணும், நீதியை வழங்கணும். என்னென்ன நீதி அப்படின்னா, சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இப்படி 3 வகையான நீதிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஸோ இந்த முழங்குறாங்க. அப்போ ஒரு முழக்கம் ஏற்படுது. ஓகேங்களா? அப்போ நீதி என்ற வார்த்தை அப்படின்னா நியாயமான, சரியான, ஏற்புடைய என்று பொருளை குறிக்கிறது. ஸோ ஆமாம், பாகுபாடு இருக்கும், பாகுபாடால இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், நியாயமான, சரியான, ஏற்புடைய ஒரு நீதியை வழங்கணும். ஓகேங்களா? அதான் நீதி 3 கூறுகளை கொண்டது. இல்லை 3 வகைப்பாடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளாதார நீதி அப்படின்னு 3 வகைப்பாடும். ஓகேங்களா? அடுத்து ஒவ்வொன்றா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமூக நீதி.
ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப இன்டெப்தா போகலாம். ஓகேவா? சமூக நீதினா என்னன்னா, தனிநபருக்கும் சமூகத்திற்கும் இடையே சமூகம், ஓகேவா, நியாயமான மற்றும் உறவுகளின் கருத்தாகும். அது இல்லாம ஜாதி, நிறம், இனம், மதம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த சமூக வேறுபாட்டையும் காட்டாமல் அனைவரையும் சமமாக நடத்துவதாகும். ஸோ இதான் மெயின். ஓகேவா? ஸோ நீ இந்த ஜாதி, அதனால உனக்கு என்னது இந்த சமூகத்துல பிரச்சனை வர்றது, நீ இந்த மதம், அதனால பிரச்சனை கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல பிறந்திருக்க அப்படின்னு ஜாதியை சொல்லியோ, மதத்தை சொல்லியோ, பாலினத்தை சொல்லியோ, பிறப்பிடத்தை சொல்லியோ பாகுபாடு நடந்துச்சுன்னா அந்த பாகுபாடு ஏற்படாம கொடுக்கக்கூடிய நீதி தான் சமூகத்துக்கு அரசு செய்ய வேண்டிய நீதி தான் இது சமூக நீதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வாங்க பொருளாதார நீதி. அது என்ன பொருளாதார நீதி? ஒரு நாட்டில் பல சமூகங்கள் இருக்குன்னு சொல்றோம். ஒவ்வொரு சமூகமும் பொருளாதார ரீதியாக முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஆனால் அரசு அதுக்கு வழி வகை செய்யணும். அரசு தடையா இருக்கக்கூடாது. அப்படி யாரோ தடையா இருந்தாங்கன்னா அரசு அதுனா பெண்ணும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சொல்லும் வந்து செல்வம் இருக்கா, வருமானம், சொத்து ஆகியவற்றில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை என்ன பண்ணணும், நீக்க அரசு முயற்சி எடுக்க வேண்டும். பொருளாதார காரணிகளின் அடிப்படையில் வேறுபாடு இல்லாமல் இருத்தல் இருக்கும். ஸோ ஏழைகள், பணக்காரர்கள் எல்லாம் நிறைந்ததான் அந்த சொசைட்டி, இந்த நாடு. அப்படி இருக்கும் போது ஏழைகளுக்கு ஒரு மாதிரியா என்ன பண்றது, அவங்கள ட்ரீட் பண்றது. ஸோ பணக்காரர்களை வேற ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றது. இல்லை ஒரு பொருளாதார நடவடிக்கை ஈடுபடுறாங்க, ஒரு சில வகுப்பை மட்டும் என்ன பண்றது, நீ இந்த பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடலாம், ஒரு சில வகுப்பு இல்லை நீலாம் இந்த தொழில் செய்யக்கூடாது, நீலாம் இந்த ஜாப்புக்கு வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரும் பொருளாதார நிலையில முன்னேறணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அரசு வழிவகை செய்யணும், அந்த நீதியை வழங்கணும். அதுக்கு பேர் தான் பொருளாதார நீதி, எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது அரசியல் நீதி. ஸோ இந்தியாவில் இருக்கிற அனைத்து குடிமக்களும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை உண்டு, தேர்தலில் பங்கேற்க உரிமை உண்டு, அதாவது போட்டியிடக்கூடிய உரிமை இருக்கு, அரசு பதவியில் போட்டியிட உரிமை இருக்கு, அரசை விமர்சிக்க உரிமை இருக்கு. எப்படி விமர்சிப்பாங்க? கட்சி தொடங்கி விமர்சிக்கலாம், மாநாடு போடுவாங்க, கூட்டம் கூடுவாங்க, ஜென்ரலாகவும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாகவும் விமர்சிக்கலாம். இப்படி எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு. இந்த உரிமைக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா அரசியல் உரிமை அப்படின்னு பேரு. அதான் அரசியல் நீதி. ஸோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. வாக்களித்தல் என்பது அரசியல் உரிமை அல்லது அரசியல் நீதி அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீதியை 3 வகையா பார்க்கலாம். அதுக்கு அடுத்து விகிதாச்சார நீதி. அது என்ன விகிதாச்சார நீதி? குறிப்பிட்ட குற்றத்திற்கான தண்டனையானது குற்றத்தன்மையின் விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு குற்றத்தில் ஈடுபட்டுட்டார், குற்றத்தில் ஈடுபடும் போது ஸோ அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை வழங்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அதற்கு மாறாக வழங்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி வழங்குறாங்க இல்லையா, அதான் விகிதாச்சாரம் சொல்றேன். குறிப்பிட்ட குற்றத்துக்கான தண்டனை எப்படி இருக்கணும்? தன்மையின் விகிதாச்சாரத்தில் இருக்க வேண்டும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை அப்படி சொல்ல முடியாது. எந்த குற்றம் பண்ணாலும் ஒரே மாதிரி தண்டனை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ இதை தான் விகிதாச்சார நீதினு சொல்றான். அதுக்கு அடுத்தது பகிர்ந்தளிக்கும் நீதி. இப்போ சமூக நீதியோ இல்லை பொருளாதார நீதியோ இதனுடைய கலவை தான் பகிர்ந்தளிக்கும் நீதி சொல்லுவாங்க. இதுவும் ஒரு முறை தேர்வுல கேட்டிருக்காங்க. சமூக நீதி என்பது பகிர்ந்தளிக்கும் நீதி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ். அது என்ன பகிர்ந்தளிக்கும் நீதி? இப்போ இந்தியாவில் இருக்கிற வளங்கள் இருக்கு இல்லையா, இந்தியாவில் வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை எப்படி வழங்கணும்? மக்களுக்கு பகிர்ந்து வழங்கணும். அரசோட வளங்கள், எடுத்துக்காட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, அரசாங்க பதவிகள் இருக்குல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றோம். இது எப்படி நம்பணும்? ஒரே வகுப்பினருக்கு வழங்கக்கூடாது. ஓகேவா? அப்போ இடஒதுக்கீடு மூலமா என்ன பண்றோம்? பகிர்ந்தளிக்கிறாங்க. இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இந்த கேட்டகரிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பகிர்ந்தளிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியின் ஒரு கூறு. அப்போ சமூக நீதினா இது பகிர்ந்தளிக்கும் நீதி. ஏன் பகிர்ந்தளிக்கும் நீதி? ஏன்னா அரசோட வளங்களை இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? பகிர்ந்து வழங்கணுன்றதால அதை பகிர்ந்தளிக்கும் நீதி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஓகேவா? ஸோ அங்கே இருக்கு பகிர்ந்தளிப்பது என்பது நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய வகுப்பினருக்கு அவர்களின் பின்னிலை கருதி அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை குறிக்கும். ஸோ அதேதான்
ஓகேவா? இப்போ முன்னேறிய வகுப்பினர், முற்பட்ட சமூகத்தினர் அப்படின்னு இருக்காங்க. அது பேரே பாருங்க, ஃபார்வர்ட் கேஸ்ட். ஓகேவா? ஏன் முன்னேறிட்டாங்க ஆல்ரெடி, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, சலுகை வழங்கக்கூடாது. பின்தங்கிய வகுப்பினர், யார் இந்தியாவில் பின்தங்கிய வகுப்பினர்? எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, இவங்க எல்லாம் யாரு? பின்தங்கிய வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். அப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு என்ன கொடுக்கணும்? நீதி வழங்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும், இல்ல பல அரசு சலுகைகள் வழங்கும். இதுக்கு பேர் தான் பகிர்ந்தளித்தல் அப்படின்னு பேர். ஸோ அப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பகிர்ந்து வழங்குறாங்க, இவங்களுக்கு எதுவும் வழங்கலை அப்படின்னா இதுக்கு பேர் என்ன கிடையாது? ஸோ இல்ல பாகுபாடு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பிற்படுத்த மட்டும் சலுகை கொடுக்குறீங்க, முன்னேறிய வகுப்பினருக்கு சலுகை கொடுக்கல, கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்? ஆல்ரெடி அவங்க முன்னேறிய வகுப்பினர். ஓகேங்களா? ஸோ அப்போ சமூக நீதி இப்படி பகிர்ந்தளிப்பு நீதியை கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது தண்டிக்கும் நீதி. தண்டிக்கும் நீதி, மறுவாழ்விற்கு பதிலாக குற்றம் புரிந்தவர்கள் அவர்களின் குற்றத்திற்கான சரியான தண்டனை பெற வேண்டும். ஸோ ஓகேங்களா? குற்றம் புரிஞ்சவங்க அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அதை கண்டிப்பா பெறணும். குற்றம் செய்தவர்களும் குற்றத்திற்கு துணை புரிந்தவர்களும் அனைவரும் தண்டிக்கப்படுவதுதான் இது தண்டிக்கும் நீதி. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது என்ன சொல்றாங்க? தண்டிக்கும் நீதியில ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. தண்டிக்கும் நீதியை நம்ம எப்படி நிறைவேற்றலாம்? வன்முறையின் மூலமா நிறைவேற்றலாம் சொல்லும் போது நம்மளுடைய அரசியலமைப்பு தந்தைகள் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, தண்டிக்கும் நீதியை சட்டத்தின்படி தான் என்ன பண்ணணும், வழங்கணுமே ஒழிய ஸோ நம்ம வன்முறையின் மீது என்னது, வன்முறையின் மூலம் தண்டிக்கும் நீதியை செயல்படுத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யாரோ ஒரு தவறு ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்கள அடிக்கிறது, அடிச்சு கொள்றது, இல்லை பொது வெளியில் தூக்கிலிடுறது, இந்த மாதிரியான வயலன்ஸ் இருக்கு இல்லையா, வன்முறை, அதன் அடிப்படையில் அவங்களை என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்க கூடாது. ஸோ அப்படின்னு சொல்றேன். அதுக்கடுத்து போயிடுமா? அதுக்கடுத்தது முழுமையான நீதி. ஸோ அது என்னது? அனைத்து பங்கேற்பாளர்களும் பயனடைந்திருக்கும் நிலையை குறியுது. உண்மையிலே இதுல என்ன பண்றாங்க, அனைவரையும் உள்ளடக்கணும். அனைவரையும் ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, பின்தங்கிய அனைத்து மக்களையும் உள்ளடக்கி கொடுக்குறோம். அதனால அது பேர் என்னது? முழுமையான நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது சமூக நல்லிணக்கம். சமூக நீதி மீண்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சமூக நல்லிணக்கம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பல்வேறு அடையாளங்களால் வேறுபட்டு இருக்கும் பல்வேறு இன மக்கள் ஒரு சமூகத்தில் அமைதியாக இணக்கமாக வாழ்வதே சமூக நல்லிணக்கம். புரியாது? அங்க பாருங்க, பல்வேறு அடையாளங்களால் வேறுபட்டிருப்பாங்க. இந்து, இஸ்லாமியர், கிறித்துவர், சீக்கியர் அப்படின்னு அவங்களுக்கு பல அடையாளங்கள் இருக்கு. அப்ப வேறுபாடு, கரெக்டா? ஒவ்வொரு மதத்துக்கும் வேறுபாடு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு சமூகத்துல அமைதியாக இணக்கமாக வாழ்வதுதான் என்னது, இந்த சமூக நல்லிணக்கம். ஏன் அப்படின்னா சமூகம், நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சமூகம் பல குழுக்களை உள்ளடக்கியதான் ஒரு சமூகம். பல சமூகங்கள் இருக்கிறத ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும், ஒரு பண்பாடுகள் இருக்கும், கலாச்சாரங்கள் இருக்கும். ஆனா என்ன மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, திணிக்க முடியாது. இப்ப பெரும்பாலும் மெஜாரிட்டி என்ன பண்ணும், மைனாரிட்டிஸ் மீது திணிப்பு ஏற்படும். நீங்க இப்படிதான் நடந்துக்கணும், இது போலதான் செய்யணும் அப்படின்னும் போது இப்போ அவங்க என்ன பண்றாங்க, மைனாரிட்டிஸா இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவதாக என்றாங்க. இது சரியில்லை, நம்ம ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறோம் அப்படின்னு உணர்றாங்க. அப்படி உணர்றாங்க அப்படின்னா, அப்படி உணராத அளவுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணும், அரசு வச்சுக்கணும். அது பேர் தான் சமூகத்தில் அமைதியாக இணக்கமாக வாழ்வது. பெரும்பாலும் சில இப்போ இந்தியா முழுக்குமே சில பகுதிகளில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அதிகமாக ஈக்குவலாக இருப்பாங்க. ஒரு சில பகுதிகளில் இந்துக்கள் குறைவாகவும் இஸ்லாமியர் அதிகமாக இருப்பாங்க. ஒரு சில பகுதிகளில் இந்துக்கள் அதிகமாகவும் இஸ்லாமியர் குறைவாக இருப்பாங்க. இப்படி எல்லா சமூகத்தையும் இது பொருந்தும். அதுபோல பகுதிகளில் எப்போ பார்த்தாலும் மத சண்டை நடந்துட்டே இருந்தா கண்டிப்பாக நம்ம நாடு என்ன ஆகாது, பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் முன்னேறவே முன்னேற. எப்பொழுது பார்த்தாலும் இரண்டு குழுக்களுக்கு இடையே சண்டை போட்டுக்கிறது, மோதிக்கிறது, அதனால் வன்முறை. ஓகேங்களா? இப்படி நடந்துச்சா கண்டிப்பாக அந்த சொசைட்டி முன்னேற வாய்ப்பே கிடையாது, பொருளாதாரமும் வராது. வெளியில இருந்து யாராவது வந்து தொழில் தொடங்கலாமா அதுவுமே யோசிப்பாங்க. அப்போ எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு பகுதியில் சமூக நல்லிணக்கம் நிலவுகிறதோ அந்த பகுதிகளில் தான் பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சமூக வளர்ச்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு நாட்டில் வளரணும் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும், சமூக நல்லிணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தேசிய நலவாழ்விற்கான அடிப்படையாகும். நான் பிகினிங்ல சொல்லிட்டேன்.
தேசிய அளவில் என்னது இந்த நாடு நல்லா இருக்கு, இந்த மாநிலம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பகுதிகளில் இருக்கிற சமூகங்கள் எப்படி ஒன்றிணைஞ்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை பொறுத்து தான் நம்ம அதை சொல்லலாம். அடுத்து போயிடலாமா? அடுத்தது பொருளாதார மேம்பாடு. பொருளாதார நலவாழ்வு, அப்புறமா பொருளாதார மேம்பாட்டின் பயன்களை சமமாக பிரித்தளிப்பது தான் அது இந்த பொருளாதார மேம்பாடு. முக்கியமா எப்படி இருக்கணும் இந்த பயன்கள்? நலிவடைந்த சமூகத்தை சேர்ந்தடைதல் வேண்டும். பொருளாதாரத்தில் மேல இருக்கிறவங்க, மேம்பாடு அடைஞ்சவங்க, அவங்கள அரசு கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன்னா அவங்க மேல மேல போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க இல்லையா, அந்த மக்களும் அரசு என்ன பண்ணும்? கை தூக்கி விடணும். அதுக்காக தான் அரசு நிறைய ஸ்கீம் எடுத்துட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு அரசு எடுத்துக்கலாம். மாதந்தோறும் உரிமை தொகைன்னு சொல்றாங்க மகளிருக்கு, இலவச பேருந்து பயணம் சொல்றாங்க. ஏன்னா அவங்க பொருளாதார வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு அரசு என்ன பண்ணுது? கொஞ்சம் கூட அவங்க ஏற்றி விட பார்க்குது, மேல முன்னேறதான முயற்சியை எடுக்குது. ஸோ இதான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். சமூக நலிவடைந்த சமூகத்தை சேரணும், அதுக்கு பேர் தான் பொருளாதார மேம்பாடு. சரி, அடுத்து இந்திய சமூகத்தில் சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமைக்கு தடையாக இருக்கும் சிக்கல்கள் எவை அப்படின்னு லிஸ்ட் போடலாம். நம்ம இந்தியா என்ற நாடு மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. ஒரு சில நாடுகள்ல ஒரு பிரச்சனை இல்லை, ஒரே இனமா இருப்பாங்க, ஒரே மதமா இருப்பாங்க, அது போல இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நாடு அப்படி இல்லை. இங்க சமூக நீதி சமூக ஒற்றுமைக்கு தடையா என்ன இருக்கு அப்படின்னா ஜாதி முறை. எக்கச்சக்கமான ஜாதிகள், ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. ஸோ அப்போ சமூக நீதி சமூக ஒற்றுமைக்கு ஜாதி முறை தடையா இருக்கு. வர்ணாசிரம முறை, நான்கு வர்ண முறை சொல்லுவாங்களே, வர்ணாசிரமம், சதுர் வர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் இப்படின்னு 4 வர்ண முறை இருக்கும். இது காலங்காலமா இருக்கு. அந்த மனுஸ்மிருதி ஆரம்பிச்சு அந்த வேத காலத்திலிருந்து இது போல பாகுபாடு இருக்கு. இப்படிதான் என்ன பண்றாங்க? மனிதர்களை வேறுபடுத்தி பாகுபடுத்தி வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வர்ணாசிரம முறை. பாலின சமத்துவமின்மை. ஆமா, இது உலகம் முழுக்கவே இந்த சமமின்மை இருக்குது. என்ன அப்படின்னா ஆண் தான் உயர்ந்தவங்க, பெண் எப்பவுமே ஆணுக்கு கீழே. இந்த பாகுபாடு வளர்ந்த நாடுகள்லயும் இருக்கு, ஒரு சில வளர்ந்த நாடுகள் இந்த பாகுபாடு இருக்கு. ஆனா பெரும்பாலும் வளர்கின்ற நாடுகள்லையும் அண்டர் டெவலப்பிங் அந்த நாடுகள்லையும் கண்டிப்பா என்ன இருக்கும்? ஸோ கண்டிப்பா இந்த பாகுபாடு இருக்கும். என்னது? பாலின சமத்துவமின்மை, ஆண் பெண் வேறுபாடு. இன்னும் சொல்ல போனோம், 3ஆம் பாலினத்தவர் மீதான தாக்குதல், இப்படி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலே அது இருக்கு, அது ஒரு சிக்கல். கல்வி அறிவின்மை. என்னதான் நம்ம 74% வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் இன்னும் அன்எஜுகேட்டட் இந்தியாவில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் அறியாமையில என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஏதாவது ஒரு உணர்வுக்கு ஆளாயிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு மதத்துல போய் ஐக்கியமாகுது, ஜாதியில் ஐக்கியமாகுது, ஜாதி தலைவர் மத தலைவர் ஏதாவது சொன்னார்னா அங்க போயிட்டு அவங்க சொல்றபடி நடந்துக்கிறது. ஓகேவா? வன்முறையில் ஈடுபடுறது. ஸோ இது போலாம் இருக்கு. காரணம் என்ன? கல்வி அறிவின்மை. கல்வி அறிவின்மையின் காரணமா ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்கிறார். ஸோ நல்லா வசதி இருப்பார், படிக்காத ஒரே காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுவார்? தனக்கு இவங்கெல்லாம் கீழானவர்கள் அப்படின்னு எண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதே போல் அது எல்லா வகையிலும் கல்வி அறிவின்மை நம்ம சமூகத்தில் என்ன இருக்கு? சமூக ஒற்றுமைக்கு தடையா இருக்கு. அதுக்கு அடுத்தது பசி கொடுமை. ஆமா, ஸோ வசதி படைத்தவர்கள் பரவாயில்ல, ஆனால் வசதி இல்லாதவர்கள், ஏழை மக்கள் இன்னும் நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. பசி கொடுமையால் சில தவறான வழியிலையும் போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வறுமை. ஓகேங்களா? ஸோ வறுமை நிலவிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 2 செம்மினி தான். அதுக்கு அடுத்தது வேலையின்மை. ஸோ நம்ம சமூக ஒற்றுமைக்கு தடையாக இருப்பது வேலையின்மை. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவோயிஸ்ட் நக்சலைட் என்ற அமைப்பே உருவாச்சு இந்தியாவில். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலுமே சில அந்த தருமபுரி சைடுலாம் இருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது காரணம் வேலையின்மை. ஒரு சிலர் முதலாளிகள் வேலையில் இருக்கிறாங்க, அவங்களே செல்வங்களை நிறைய வச்சுக்கிறாங்க, கரெக்டா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனால் வேலை இல்லாத மக்கள் என்ன பண்றாங்க? அப்போ வன்முறையின் மூலமா அவங்களை எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஸோ இது போல வேலையின்மை. அதான் வேலையின்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும், வன்முறை வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் குழந்தை தொழிலாளர் முறை. ஸோ நம்ம கொத்தடிமை என்ன பண்றாங்க? ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு ஆள் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர்களை வைத்துக் கொள்வோம். ஆள் கடத்தல். ஆள் கடத்தல்? பாலியல் தொழில் ஈடுபடுறதோ,
அல்லது பிச்சை எடுக்க வைக்கிறதோ அல்லது குழந்தை தொழிலாளராக கொத்தடிமை வைத்திருக்கிறதோ இதுக்காக மனித கடத்தல் நடக்கும். அதுக்கப்புறம் மொழியியல். ஸோ இந்த மொழி பாகுபாடு அந்த பிரச்சனை. இப்போ வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்துமே ஒவ்வொரு வகையான மொழி பாகுபாடு இருக்கு. மொழிகள் பேசுறாங்க, அப்போ பாகுபாடு நடக்கும். வட இந்தியாவிலிருந்து இங்கே வருவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, அப்போ அவங்க மீது நம்ம இங்கே தாக்குதல் நடத்துது, நம்ம அங்கே போகும்போது அங்கே தாக்குதல் நடத்துறது. ஸோ அப்போ மொழி பிரச்சனை. வருவாய் ஏற்றத்தாழ்வு. ஓகே, பிராந்தியவாதம் என்னும் போது ஸோ என்னது, இந்த பகுதி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு அப்படின்னு இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, இந்த பிராந்தியவாதம். ஓகேவா, இது எல்லாம் இந்தியாவில் சமூக நீதியும் சமூக ஒற்றுமைக்கும் எதிராக இருக்கிற விஷயங்களா நம்ம வரிசைப்படுத்தலாம். ஸோ தேர்வில் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பார்த்துங்க.